Hello everyone, நான் Kadambari Murugan. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் another yoga topic. இன்னைக்கு நம்ம நாடினா என்ன அப்படினு பார்க்க போறோம். நாடினா என்ன and yogic textலலாம் இந்த நாடியை பத்தி என்ன சொல்லிருக்காங்க and முக்கியமான நாடிஸை பத்தி என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடிங்கிறது ஒரு நாடா அப்படிங்கிற ஒரு ரூட் வேர்டு, சான்ஸ்கிரிட் ரூட் வேர்ட்லேருந்து வந்த ஒரு வேர்டு தான் இந்த நாடி. நாடினா என்னன்னா டு ஃப்ளோ அப்படின்னு அர்த்தம். ஸோ டு ஃப்ளோனா ஒரு மூமெண்ட்டை குறிக்கிறது, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், இதை பற்றிலாம் சொல்கிறது தான் இந்த நாடி. ஸோ நம்மளோட உடம்பு ஃபுல்லாக நாடிஸ் இருக்குது அண்ட் இது வந்து எனர்ஜி சேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நெட்வொர்க் ஆஃப் சேனல்ஸ் தான் நாடி. ஸோ நெட்வொர்க் ஆஃப் சேனல்னால் நீங்கள் வந்து லிம்ஃப் நோட்ஸை சொல்லலாம், நம்மளோட பிளட் வெசல்ஸை சொல்லலாம், நம்மளோட நர்வஸ் சிஸ்டம், மாடர்ன் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நர்வ் இம்பல்சஸ், இதெல்லாம் தான் நாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபிசிக்கலாக. ஸோ இதுவே வந்து சட்டில் பாடி அண்ட் காசல் பாடிலையும் நாடிஸ் இருக்குது. அதெல்லாம் நம்மளோட இன்ட்யூட்டிவ் பவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட திங்கிங் எபிலிட்டிஸ், இதெல்லாமும் கண்டக்ட் பண்ணுறது இந்த நாடி தான். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த நாடிஸ், நிறைய நாடிஸை பற்றி சொன்ன ஒரு டெக்ஸ்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவ சம்ஹிதா அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அடியில் 350,000 நாடிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து பார்வதிக்கு சொல்ற மாதிரியான கான்வர்சேஷன் இந்த டெக்ஸ்ட்ல இருக்கு. பட் அதே அத்தயோக பிரதீபிகா, கிரந்த சம்ஹிதா, சித்தந்தாந்தபத்தி இந்த டெக்ஸ்ட்லலாம் என்ன சொல்றாங்கன்னா 72,000 நாடிஸ் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 72,000 நாடிஸ்ல அங்கங்க ஒரு கிளஸ்டர் ஆஃப் நாடிஸ் ஃபார்ம் ஆகி ஒரு சுழற்சியோ, தட் இஸ் எனர்ஜி சர்க்குலேஷன் அங்கங்க உருவாக்கி வச்சுக்கோம். இதெல்லாம் தான் சக்ராஸ். இந்த சக்ராஸ் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 7 சக்ராஸை பற்றி நான் பேசியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பைனல் காலமில் இருக்கிற 7 சக்கரங்கள், இந்த நாடிஸால் உருவான 7 சக்கரங்கள் தான் நம்மளோட எனர்ஜி சென்டர்ஸ். நாடியிலோட மெயினான ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் பிராணா. பிராணானா நம்மளோட லைஃப் ஃபோர்ஸ், நம்மளுக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான எனர்ஜியை ஃப்ளோ பண்ண வைக்கிறது தான் இந்த நாடிஸோட வேலை. இது வந்து சப்ளை மாதிரி எல்லா இடத்துக்கும், உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் வந்து இது நம்மளோட எனர்ஜியை ஃப்ளோ பண்ணுது. ஸோ இந்த எனர்ஜி பிளாக் ஆகாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு உடம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். தட் இஸ் நம்ம மனசளவில், உடம்புல, ஃபிசிக்கலாக, மென்டலாக, இந்த பாடியோட நம்ம வந்து இணைஞ்சு இருந்தால் தான் நம்மளால இந்த பாடியில் இருக்க முடியும். ஸோ இதை வந்து பண்ணது தான் இந்த அன்பிளாக்கிங் ஆஃப் நாடிஸ். அன்பிளாக்கிங் ஆஃப் நாடிஸ் எப்படி பண்ணணும்னா பிராணாயமா பண்ணணும், முத்ரா பண்ணணும், பந்தாஸ் பண்ணணும் அண்ட் யோகாலாம் பண்ணோன்னா இந்த நாடியோட பிளாக்கேஜஸ் இல்லாமல் நம்ம இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட் ஃபார் எனி யோகாவில். இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். இது மட்டும் இல்லாமல் இதை வந்து சைனீஸ் அண்ட் டிபேட்டியன் மெடிசன்லையும் இந்த நாடிஸ், அதாவது அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மெரிடியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கூப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட்லலாம் இதை வந்து மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட சித்தாந்தத்தை 10 முக்கியமான நாடிஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இட அண்ட் பிங்கள, இந்த 2, தட் இஸ் மெயினாக வந்து இதில் 3 நாடிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா இடநாடி, பிங்கள நாடி அண்ட் சுசும்னா நாடி. இது 3 வந்து நம்மளோட மிட் செக்ஷன், தட் இஸ் ஸ்பைனல் ரீஜனில் இருக்குது. அண்ட் இந்த இடநாடி, பிங்கள நாடி நம்மளோட நோஸ் வழியாக கண்டக்ட் ஆகுது அப்படின்னு சித்தாந்தபத்தியில் சொல்கிறாங்க. ஸோ இட பிங்கள ச நாசத்வாரோ வஹதஹ அப்படிங்கிறது தான் இந்த அடுத்த 2 நாடி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தாரி அஸ்தஜீவிகாச்ச சக்குஷ் துவாரோர் வஹதஹ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காந்தாரியும் அஸ்தஜீவிகா அப்படிங்கிற நாடியும் நம்மளோட கண்கள் வழியாக கண்டக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பூசா யசஸ்வனி அப்படிங்கிற 2 நாடி. இந்த 2 நாடி எது வழியாக கண்டக்ட் ஆகுனா கர்ணத்வாரோ வஹதஹ அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ணத்வாரோர் அப்படின்னா காதுகள், 2 காதுகள் வழியாக கண்டக்ட் ஆகுது. தட் இஸ் காதுலேருந்து ஆலம்புஷா ஆனனே வஹதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலம்புஷாங்கிற ஆனனேங்கிறது வந்து நம்மளோட மவுத் வழியாக கண்டக்ட் ஆகிறது இந்த
நாடி வந்து இந்த ஆலம்புஷா அப்படிங்கிற நாடி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குஹு குண்டத்வாரே வஹதி. குஹுங்கிற நாடி நம்மளோட குண்டா, தட் இஸ் ஆனஸ் வழியா நம்மளுக்கு கண்டக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சங்கினி லிங்கத்வாரே வஹதி அப்படின்னு சொல்றாங்க. சங்கினிங்கிற நாடி வந்து நம்ம ஜெனிட்டல்ஸோட கண்டக்ட் ஆகுது, ஜெனிட்டல்ஸ்ல இருந்து கண்டக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சுஷும்னா பத்தி சொல்றாங்க. சுஷும்னா நாடி வந்து சேவகதி, சுஷும்னா மத்திய சேவகதி அப்படின்னா மிட் ஆஃப் த பாடியில போறது சுஷும்னா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த லைன் என்ன சொல்றாங்கன்னா தண்ட மார்கேன பிரம்மரந்திரா பிரயத்னம் வஹதி அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் இந்த சுஷும்னா நாடி இது வந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் போகுது. நம்ம இந்த மிட் செக்ஷன்ல ஸ்பைனல் காலம் வழியா பிரம்மரந்திரம் வரைக்கும் இந்த சுஷும்னா நாடி போகுது அப்படிங்கிறது சொல்றாங்க. இதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா மற்ற நாடிஸ், தட் இஸ் மற்ற இந்த 72,000 நாடியில வந்து நம்ம 10 நாடியை பத்தி பார்த்தோம். இது எல்லாமே வந்து அந்த முக்கிய பிராணாஸ் அண்ட் உப பிராணாஸ் இருக்கு, 5 மேஜர் பிராணாஸ் அண்ட் மைனர் பிராணாஸை கண்டக்ட் பண்ணறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுது. மீதி இருக்கிற நாடிஸ் எல்லாம் நம்மளோட ஸ்கின் வழியா, தட் இஸ் ரோம அந்யஹ சர்வ நாடியோ ரோமக்ஷூபேஷு வஹந்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மற்ற நாடிஸ் எல்லாம் நம்மளோட சர்மம், தட் இஸ் நம்மளோட ஸ்கின் மேல இருக்கிற அது வழியா கண்டக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் க்ளோஸா அப்சர்வ் பண்ணோம்னா இந்த நாடிஸை பத்தி இவங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே நம்மளோட கேப்புலரிஸ், அப்புறம் நர்வஸ் சிஸ்டம் இதோட கனெக்டடா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த நிறைய வீடியோஸை நீங்க பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.